So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that so எதனால உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் வருது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ எதனால உங்க பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடுறாங்க அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில் பேசினா பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அகெயின் லைக் வெரி யூனிக் கைண்ட் ஆஃப் அ டாபிக். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் டாபிக் ஃபார் யூ. லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் நவ. டிஸ்டன்ஸ் அண்ட் செப்பரேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சம்பந்தமே இல்லாம லைக் அவுட் ஆஃப் த ப்ளூ மூன்ற மாதிரி தான் சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விதத்துல வந்து சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நல்லா தான் இருந்திருப்பீங்க, நல்லா தான் கம்யூனிகேஷன் போயிட்டு வந்திருக்கும். பட் சம்பந்தமே இல்லாம உங்க பர்சனோட சைட்ல இருந்தா அந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களோட சைட்ல தான் அந்த விஷயம் வந்து குக் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. ரீசனே இருந்திருக்காது, ஒரு பர்டிகுலர் ரீசன், ஒரு சென்சிபிளான ஒரு ரீசனே இருந்திருக்காது. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி அதை பெரிய அளவுக்கு வந்து அதை எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு இது வந்து ஒரு பாஸ்ட் 2 months இந்த விஷயம் நீங்க அனுபவிச்சிருக்கலாம். சில பேருக்கு பாஸ்ட் 2 years கூட உங்க பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. So guys, again this reading is common for all, either நீங்க மேரிட் பர்சனா இருந்தாலும் சரி அன்மேரிட் பர்சனா இருந்தாலும் சரி. this reading is common for all because இந்த ரீடிங் வந்து ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கான ஒரு டாபிக்கா தான் இருக்கு. I'll just explain that thing to you. அண்ட் அதே மாதிரி ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் நான் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சன் தேவையில்லாத இடத்துக்கு வந்து போயிருக்காங்க, தேவையில்லாத இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணிருக்காங்க, அன்டைம்ல நிறைய டிராவல் பண்ணிருக்காங்க உங்களோட பர்சன். ஓகே, ஸோ ஓவரால் நீங்க வந்து பாக்குறப்ப என்னன்னா லைக் அன்வான்ட் பிளேசஸ்னு இருக்கும் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு விஷயம் வந்து நீங்க மூவில கூட பாத்திருப்பீங்க, இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னாலுமே சரி, when it comes to the லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி மவுண்டைன் ஏதாவது நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வந்து ப்ராஹிபிட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போட்டிருப்பாங்க, இங்க தடை செய்யப்பட்ட பகுதி, இங்க யாரும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில இடத்துக்கு வந்து உங்களோட பர்சன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சோ அங்க ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்திருக்கு, அங்க கண்டிப்பா நெகட்டிவ் அஃபெக்ட் அவங்க வந்து கண்டிப்பா இருந்திருக்கு உங்களோட பர்சன் வந்து. கண்டிப்பா உங்க பர்சன் நீங்க வந்து கேட்டு பாருங்க, அவங்க அந்த மாதிரி ஏதாவது லைக் அன்டைம்ல டிராவல் பண்றதோ இல்ல இந்த மாதிரி அன்டைம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி மிட் நைட் டைம்ல ஏதாவது லைக் அந்த ஒரு 12 to 3 o'clock அந்த டைம் பீரியட்ல அவங்க ஏதாவது டிராவல் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்க. அன்டைம்ல அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல செப்பரேட்டடா ஏதாவது ஒரு பர்டிகுலரா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி போறேன், இல்ல அவங்களா பர்சனலா வந்து ஏதாவது வெக்கேஷன் போறேன் அப்படின்ற மாதிரி. சோ லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிளேசஸ், ஏதாவது நேச்சர் ஓரியன்டான ஏதாவது ஒரு சில பிளேசஸ்ல போயிருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. அண்ட் மேக்ஸிமம் அது வந்து கண்டிப்பா நேச்சருங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ மார்னிங் டைம் பார்க்க அழகா இருக்கும், when comes to the night time it is feel like a complete dark அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அப்ப when comes to the nature வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் இல்லையா. சோ சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் அட்டாக் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது உங்களோட பர்சன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா. சோ அதனால என்னவோ உங்க பர்சனுமே வந்து பாக்குறப்போ அவங்களுக்கும் தொழில நிறைய ஒரு சில பிரச்சனை வந்திருக்கும், தொழில அவங்களும் நிறைய ஒரு சில ப்ராப்ளம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து தொழில நிறைய ஒரு சில ஹிடன் எனிமீஸ் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. உங்க பர்சனல் லைஃப்ல வந்து பாக்குறப்ப அவங்கள சுத்தி நிறைய ஒரு சில ஹிடன் எனிமீஸ்மே தான் இருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் உங்க பர்சன் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுல ஏதோ ஒரு சில விஷயம் வந்து நெகட்டிவ் சோர்சஸா தான் எனக்கு வந்து தெரியுது. சோ நெகட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் நெகட்டிவ் அட்டாக் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல சம்பந்தமே இல்லாம உங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் அந்த ஒரு சேஞ்சஸ் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட், சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பர்சனோட இன்வால்வ்மெண்ட் அண்ட் மத்தவங்க வந்து உங்க பர்சனை பத்தி தப்பா உங்ககிட்டயே வந்து பேசியிருப்பாங்க. நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் அந்த பர்சன் கிடையாது, அந்த பர்சன் அப்படிப்பட்ட பர்சன், அந்த பர்சன் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து இரிட்டேட் பண்றதுக்காகவும் சரி, உங்களை வந்து கோவப்படுத்துறதுக்காகவும் சரி, மத்தவங்க அந்த மாதிரி வந்து உங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அவங்கள பத்தியும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா எதுவுமே இருந்திருக்காது. இப்போ உங்க பர்சனை பத்தி தப்பா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னாலுமே அவங்கள பத்தியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, சொல்றவங்கள பத்தியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இப்ப தெரிஞ்சவங்க சொல்றாங்க அப்படின்னா கூட சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருக்கும், அதனால இவங்க பார்த்துட்டு சொல்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். தெரியாத ஒரு பர்சனே வந்துட்டு உங்ககிட்ட வந்து உங்க பர்சனை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியும் உங்களுக்கு வந்து தெரியாத மாதிரியும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உங்க பர்சன் இப்படி உங்க பர்சன் அப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்து தப்பா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, சோ இதனால என்னவோ நிறைய ஒரு சில என்சைட்டி, டிப்ரெஷன், ப்ரெஷர்லாம் வந்து பாக்குறப்போ இங்க ரெண்டு பேருமே தான் அப்படி இருக்கீங்க. ஓகே, இட் இஸ் நாட் பி லைக் ஒன் பர்டிகுலர் பர்சன் தான் இங்க வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
ரெண்டு பேருமே தான் இங்க வந்து இஷ்யூஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து இன்கேஸ் உங்க பர்சன் மேரிடான ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்டிகுலர் ஃபேமிலியுமே தான் அதுல வந்து அஃபெக்ட் ஆகுது. அவங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும், ஸோ உங்க பர்சனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே தான். பிகாஸ் இது நான் பாக்குறப்போ ஆல் 3 மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் என்னோட விஷயம் எனக்கு சேனல் ஆச்சு. ஸோ இன்கேஸ் உங்க பர்சன் மேரிடா இருக்காங்க அப்படிங்கிறப்போ தென் டெஃபினெட்லி லைக் அவங்களோட பர்டிகுலர் ஃபேமிலி இன்கேஸ் அவங்க வந்து மேரிடு இல்லை அப்படின்னா கூட அவங்களோட பேரண்ட்ஸ் அதில் வந்து சஃபரா தான் செய்யறாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட பர்சனா இருக்கட்டும், அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்க. ஸோ இந்த ஒரு பர்சனோட சர்டைன் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் கம்ப்ளீட் அந்த ஃபேமிலியும் சரி அண்ட் நீங்க அவங்க கூட க்ளோஸரா இருக்கீங்க அப்படின்னால உங்களுக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. ஸோ இது வந்து காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் when comes to the. இப்போ இதுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட சிச்சுவேஷன் இப்போ உங்களை சுத்தி இருக்க பீப்புள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டைவர்டடா இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தா கூட இப்போ மத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா செரிஷ் பண்ற மாதிரி உங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகதான் செய்யும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குறோம் அப்படிங்கிறப்போ சடனா நம்மளோட மைண்ட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் நமக்கு வந்து ஸ்பார்க் ஆகும், சடனா நம்ம வந்து மோட்டிவேட் ஆகும். சரி ஓகே இந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹாரர் மூவி நம்ம வந்து பாக்குறோம், ஒரு பேப்படம் மாதிரி இப்போ நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிறப்போ சார் அந்த பயம் நமக்கு எப்பயுமே இருக்கும். அன்டில் நல்ல வரைக்கும் நமக்கு அந்த ஒரு பயம் இருக்காது. பட் அந்த ஹாரர் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் சடனா நமக்கு வந்து ஒரு சில பயம் இருக்கும். அந்த ஒரு லைக் எப்படின்னா லைக் நம்ம பின்னாடி யாரோ இருக்காங்களா, முன்னாடி யாரோ இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில பயம் வரும் இல்லையா. ஸோ அதே சீன் தான் இங்க. ஓகேங்களா, சிச்சுவேஷன் நீங்க வந்து பாக்குறப்ப நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கு உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்போ. சோ மெயினா அதுக்குரிய ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சன் பண்ணி வச்ச விஷயம் தான். சோ அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றனாலதான் அந்த நெகட்டிவிட்டி உங்க எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது. அதுக்காக தான் நான் இந்த டெஃபினேஷன் நான் வந்து கொடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாப்பியா ஒரு மூவி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பியா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இப்ப ஏதாவது ஒரு சில ஜோக் சேனல் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல அந்த ஒரு சந்தோஷம் வரும், நீங்க சிரிப்பீங்க, நீங்க ரசிப்பீங்க அதை. அண்ட் அஸ் வெல் அஸ் இப்போ வந்து அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் நான் சொல்றது. லைக் ஒரு ஹாரர் மூவி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல ஒரு பயம் வந்துடும். ஸோ இது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். அந்த விஷயம் நம்ம பாக்குறப்ப அந்த எனர்ஜி நமக்கு அஃபெக்ட் ஆகிறதான். ஒரு குட் எனர்ஜி இருக்கப்ப நம்ம குட்டா இருக்கோம். ஒரு ஜோக்கிங்கா நம்ம ஒரு சில விஷயம் பாக்குறப்ப நமக்கு அந்த ஃபன் ஃபேக்டா இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த வந்து லைக் ஒரு மாதிரி சோகமா ஏதாவது ஒரு சேட் மூவி நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்மள அறியாம நம்ம சேட் ஆகும். அண்ட் ஒரு ஹாரர் மூவி பாக்குறோம் அப்படின்னா நம்ம அறியாம நமக்கு ஒரு பயம் வரும். தட் இஸ் எவ்ரிதிங் தட் எனர்ஜி ஃபிளக்சுவேஷன், ரைட்? அதேதான் இப்போ இந்த பர்சன் போயிருக்க இடம் வந்து ஒரு தப்பான ஒரு இடமா இருக்கு அப்படிங்கிறப்போ சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னாலதான் வந்து இவங்களும் நிறைய விஷயங்கள் இவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க, நிறைய லாசஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. சில பேருக்கு வந்து இதனால அவங்களோட ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரண்டோட பிசினஸ்லயும் சரி அவங்க பேரண்ட்டுக்குமே ஒரு சில அஃபெக்ட் வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த பர்சனோட க்ளோசர் சர்க்கிள் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அப்போ உங்களுக்கும் அது அஃபெக்ட் இருக்கதான் செய்யுது. ஓகே, ஸோ அதனாலதான் சம்மந்தமே இல்லாம இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை, ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் நாட் லைக் இந்த பர்சன் வந்துட்டு எப்படி சொல்றது உங்ககிட்ட மட்டும் தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலி கிட்டயும் அவங்க வந்து சண்டை போடலாம், அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்க வந்து சண்டை போடலாம். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த பர்சனுக்கு இப்போதைக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது, கொஞ்சம் கேஆஸ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. அண்ட் அஸ் வெல் அஸ் when comes to இப்போ அவங்களுக்கு வந்து லைக் அவங்க ஒரு மேரிட் பர்சனா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க வந்து சந்திக்க தான் செய்வாங்க. அந்த கிட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே சரி சிச்சுவேஷன்ஸ் அங்க வந்து டஃபா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனான்சியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து அவங்க பிள்ளைக்கு ஏதாவது டேக் கேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, படிப்பு செலவா இருக்கட்டும், எதுனாலுமே சரி அங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் இஷ்யூஸ். ஃபைனான்சியல் லெவலாவும் சரி அண்ட் மன ரீதியாகவும் சரி இந்த பர்சனுக்கு இப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. ஸோ தீஸ் ஆர் திங். அதனாலதான் அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அவங்க இந்த மாதிரி ஃபைட் பண்றாங்க, எல்லார்கிட்டையும் வந்து ஃபைட் பண்றாங்க. அண்ட் இங்க இந்த ரீடிங் த்ரூ நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறது இட்ஸ் நாட் லைக் அந்த பர்சன் உங்ககிட்ட மட்டும் தான் ஃபைட் பண்றாங்கன்னு கிடையாது. அவங்க சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் அந்த ஒரு ஃபைட்டிங் ஆர்குமெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. I hope கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா தென்
So guys, please give support. And உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சன் நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can definitely reach out on my either on my WhatsApp or on my Instagram. And as well as உங்களுக்கு ஏதாவது ஒரு சில prayers and ritual works நீங்க பண்ணணும்னு நினைச்சாலுமே you can definitely reach out either on my WhatsApp or on my Instagram. And next thing guys, உங்களுக்கு ஏதாவது ஒரு சில crystals நீங்க வந்து buy பண்ணணும் நீங்க நினைச்சாலுமே you can definitely reach out like because both energies and non energies ரெண்டுமே availability இருக்கு. So உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can definitely reach out on my again WhatsApp or also on my Instagram. Both it will given in the highlight pin comment and as well as in the video name நான் வந்து display பண்ணிருப்பேன். You can go and check with it. And இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா then you can definitely reach out என்னோட யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்காஸ்ட் அந்த செக்ஷன் இருக்கும். அதுல நீங்க வந்து தமிழ் டெரர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நீங்க பார்க்கலாம். அதுல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். You can go and check with it. And so guys, again give your support உங்களோட again உங்களோட friends and family டேரோடிங் பிடிக்கும் அப்படின்னா please recommend my channel to them. உங்களோட சப்போர்ட் என்னோட both YouTube channel and as well as என்னோட Instagram channel நீங்க வந்து கொடுங்க. So you guys in the next video and love you all, take care, bye bye.